செலவுக்கு வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சரவணா பொள்ளாச்சி சரவணா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்கு வந்துட்டேங்க. மணி பார்த்தீங்கன்னா 10:30 ஆச்சு. சாப்பிட்டு தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வீடியோவாக ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஒரு 10 பேர் பக்கம் வந்திருக்கோம். இன்றைக்கி வேலை கம்மி தான். நாங்கள் எங்கள் ஊர் லோக்கலில் தான் இன்றைக்கி வேலை. இது பார்த்தீங்கன்னா வேறு பக்கம் போகணும். ஓகே, இன்றைக்கி என்ன நினச்சி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு எல்லா ஆளும் பார்த்தீங்கன்னா நின்றுருக்காங்க. இப்போ தான் சாப்பிட்டு வந்தோம். 2 பேர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு சாப்பிட போயிருக்காங்க. யார் வீட்டுக்கு சாப்பிட போயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா சரவணா, ஹரி 2 பேர் வந்து வீட்டுக்கு சாப்பிட போயிருக்காங்க. காய் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய முடிஞ்சுங்க. இன்னும் ஆளுக்கு ஒரு 200-250 காய் அந்த மாதிரி தான் வரும். யூஸ்ட் பார்த்தீங்கன்னா சிங்கானூர் போகிற வழியில் ஒரு தோப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அங்கே போய் உரிக்கணும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று வேலை செஞ்சுருந்தோம். நல்ல வேலை நேற்று. ஆனால் அதோட ஒரு சின்ன டேமேஜ் ஆகிடுச்சு. அது என்னென்னு அப்படியே வீடியோவால் கண்டினியூ பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு போனால் சாப்பிட்டு வந்துட்டாங்க. அப்படியே இருந்துச்சு. அப்படியே உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மணியை உரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்மளும் அப்படியே உரிக்க ஆரம்பிக்கலாங்க. உரிச்சு பார்த்தீங்கன்னா வேறு போகணும். வெயில் வந்து காய் உடைக்கணும்னு சொல்லி ஃபுல்லாக மட்டையை போட்டு சொல்லிட்டாங்க கட்டுக்காரங்க. அதனால் மட்டையை போட்டு எல்லாருக்குமே மட்டையை போட்டோம். காய் பிரித்து போட்டாச்சு. அப்படியே நம்ம உரிக்க ஆரம்பிக்கலாங்க. மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 12 ஆச்சுங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு 50 காய் அந்த மாதிரி தான் இருக்குது. வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். நேற்று வந்து பணம் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு 2 வண்டி காய் பக்கம் உரிச்சிருந்தேன். நானும் அந்த பழனிசாமி 2 பேர் வந்து உரிச்சிருந்தோம். அந்த மாதிரி அதிகமாக தான் உரிச்சிருந்தோம். ஆனால் நேற்று வந்த பணம் பார்த்திங்கன்னா மணி எங்களுக்கு வேலைக்கு தாட்டி விட்டார் வந்து எங்கள் கொத்துக்காருக்கு அனுப்பும்போது பணம் மாற்றி அனுப்பிச்சிட்டாங்க. அது பார்த்திங்கன்னா வேற ஒரு ஆளுக்கு போய் அங்கேருந்து பணம் எப்படி வாங்குறதுன்னு தெரில. அது தமிழ்நாட்டு சைடு போயிருந்தாலும் பரவாயில்ல, வட மாநில சைடு யாரோ ஒருத்தருக்கு போயிடுச்சு. அதனால் கணக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு. அப்புறம் ஒரு 8 மணி அந்த மாதிரி இருக்கும். நம்ம தம்பி ஜோதிக்குமார்னு ஒரு தம்பி இருக்கான். அவன் வந்து அந்த பணம் அனுப்புகிறான். அந்த மாற்றி அனுப்பிச்ச அந்த நம்பருக்கு பார்த்திங்கன்னா ஜிபேயில் போய் மெசேஜ் பண்ணி அவங்ககிட்ட பேசி அவங்ககிட்ட அந்த 11,050 ரூபா மாறி போயிடுச்சு. அந்த அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா சொல்லி வாங்கிட்டோம். அவருங்க அனுப்பிச்சி விட்டாங்க. வேறு யாராவது கிடச்சிருந்தா கூட அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட் கிடச்சிச்சு. ஏன்னா நேற்று நல்ல வேலை. அந்த வேலைக்கு தந்த சம்பளத்தை நம்ம வாங்கலாம்னு எதிர்பார்க்கும்போது இந்த மாதிரி மிஸ்டேக் ஆகிடுச்சு. நாங்கள் பயந்துகிட்டே இருந்தோம். அமௌண்ட்டு வராமல் போயிடுமோ, ஏதோ ஒரு வழி லாக் ஆகிருமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். ஒரு வழியாக வந்துருச்சுங்க. ஓகே, அப்படியே இந்த ஒர்க்கு கண்டினியூ பண்ணுறேன். 750 சரி, 730 ரூபா. 730 730 பார்த்திங்கன்னா ஊஸ்ட்டு அடுத்த பக்கம் வந்துட்டேங்க. வந்தோன்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து காய் போடுற காய் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். வந்து காய் போட்டு கீரையெல்லாம் காய் கிடக்குது. அந்த காயெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே கல்லில் இங்கே வந்து கொண்டு வந்து கொட்டணும். டிராக்டரில் பார்த்திங்கன்னா காய் ஏற்றிட்டு இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 5 வண்டி காய் வர்ற மாதிரி சொன்னார் எங்கள் கொத்துக்கார மணியனை. காய் ஃபுல்லாக மரத்தில் தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது பக்கத்தாலேயே ஒரு தோப்பு இருக்குது. அங்கே உரிக்க வேண்டியது வரும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 காய் கொட்டியிருக்காங்க. ஒரு வண்டி காய்க்குள்ளே வரும். இப்போ அந்த வர்ற வண்டி ஏற்றிட்டு இருக்கல, அந்த காய் வந்து இங்கே கொட்டின பிறகு அதை உரிக்க ஆரம்பிக்கலாம். உரிச்சதுக்குள்ள காய் போடுறவங்க சொல்லி சீக்கிரம் வந்து காய் எடுத்துற மாதிரி சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொத்துக்காரர் சொல்லியிருக்காரு. பழனிசாமி பார்த்திங்கன்னா கீழே போய் கேட்டு வர அப்படி என்ன காய் எவ்வளோ இருக்குது, எத்தனை மரம் போடணும் அப்படின்னு டீட்டெயில் விசாரிச்சுட்டு வர அப்படி. நம்ம ஆள் வேணால் இங்கே உட்காந்துருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். வேறு பக்கம் வந்து நம்ம இன்னொரு செட்டில் ஆள் உரிக்கிற கூப்பிட்றாங்க மகாலிங்கன்னு. அங்கே 5-8 வண்டி காய் இருக்காமா. 5 பேர் உரிச்சிட்ருக்காங்க. அங்கே வந்து உரிச்சிட்டு வந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்போ இன்னொன்று பார்த்திங்கன்னா அவங்க வந்து நம்ம அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு சந்தேகம். ஆளுகள் அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. சரி, எது வேணாலும் நம்ம உரிக்கும் போது நமக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி விட்டோம். பார்த்திங்கன்னா இங்கே காய் எடுத்துகிட்டு இந்த சைடு வருது ஃபேக்ட்ரி. இந்த கீரையும் காய் இருக்குது. அந்த காய் எடுத்துகிட்டு போகிறாங்க. கீழே வந்தீங்கன்னா கும்பிக்குமே காய் போட்டு வச்சுருக்காங்க. அது இந்த காய் எடுத்துகிட்டு டிராக்டர் போகுது. கீழே இந்த வயல் எடுத்துகிட்டு இது வந்து மேல் வயல் மட்டும்தாங்க காய் எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மேல் இருக்கிற வயல் மட்டும் தான் காய் எடுத்துருக்காங்க. இந்த கீழே இருக்கிற வயல் நீ எடுக்கல வண்டி போகுது. கீழே வந்து காய் போட்டிருக்காங்க. இது போட்டு இது பக்கத்தில் இன்னொரு ஐட்டம் இருக்குது. அது வந்து ஆற்று ஓரமாக ஒரு சின்ன அங்கே போய் ஒரு 1.5 மணி பக்கம் விழுது. அங்கே போய் இவங்க தான் போய் போடணும் அந்த காயும். அதனால் எத்தனை மணிக்கு வந்து காய் இங்கே வருது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். காய் கொண்டு வந்து கொட்டிட்டாங்க. ஒரு 1/2 நட மடி கொட்டியிருக்காங்க. அது உரிக்க ஆரம்பிச்சாச்சு.
மறுபடி காய் ஏற்றிட்டுருக்குங்க. அப்படியே போய் உரிக்க கண்டினியூ பண்ணலாம். முடிச்சுட்டு வந்தால் காய் பார்த்திங்கன்னா வெள்ளை வரதுன்னு உரிக்க வேணான்ட்டாங்க. நாளைக்கு உரிக்கலாம் அப்படின்ட்டாங்க. காய் கடத்திட்டு போய் அந்த சாலையில் போடுத்துட்டாங்க உரிச்சு காயெல்லாம். பெருசாக இன்றைக்கி வேலை அவ்வளோதாங்க. ரொம்ப நேரம் உட்காந்துட்டு வந்தோம். வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த காட்டுக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் பக்கம் உட்காந்துட்டே வந்திருப்போம். ஆமாம், முந்தானத்து இதே மாதிரி தான். வேலையை ஒன்றும் ரூப் இல்லைங்க. நேற்று ஒரு நாள் தான் நல்ல வேலைன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து எங்கேயாச்சும் போகிறதா இல்லைன்னு தெரியலைங்க, பார்க்கலாம். அவ்வளோதாங்க, ஒர்க்கு முடிஞ்சு வேறு பக்கம் போகிற மாதிரி சொன்னாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா அதுவும் இல்லைன்ட்டாங்க. இது இல்லாமல் வேறு காய் உரிப்பாங்களா இல்லையா அப்படின்ட்டு எல்லோரும் கேட்டுருந்தாங்க. அப்புறம் வியாபாரிகிட்ட ஃபோன் பண்ணி கேட்டங்காட்டி இதுவே போதும், நாளைக்கு ஒர்க் இருக்குப்பா, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாராமாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோங்க. இங்கேயே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே உட்காந்துருப்போம். 1.5 மணி நேரத்துக்கு மேலேயே உட்காந்துருப்போம். 1.5 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 500 காய் இப்போ உரிச்சிருக்கலாம். ஆனால் காய் வந்து அந்த இடத்துல வெள்ளைக்காய் வருது, மொட்டைக்காய் உரிக்கிறது வெள்ளை வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்டுட்டு சொன்னங்காட்டி வேணாம் போதும், ஏதோ நிப்பாட்டிக்கோங்க அப்படின்ட்டாங்க. இந்த போட்டு வச்ச காய் பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சு உரிச்சிக்கலாம். அதை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கலர் மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேங்க. ஓகேங்க, இன்றைக்கி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.